இங்கதான் நிறுத்து நிறுத்தியா மகனே சொல்லிமல பிள்ளையார்பட்டி விநாயகர் நாமக்கல் ஆஞ்சநேயரை வேண்டிக்கிட்டு வலதுகால கீழே வச்சு இறங்கி வா. சார் ஐயா ஏதாவது போடுங்க ஐயா. தோஷம் இது இப்ப கம்பீரமா கூப்பிடுறேன் பாரு. டேய் பரமசிவம் வெள்ள வாடா. ஐயோ காலையிலே கெடுத்துட்டீங்களே உங்களால. டேய் யாரா அவன்? எடுக்கிறது பிச்சை இல்ல அதே கூட வேறையா? நாங்க பிச்சைக்காரங்க இல்லைங்க. என் பேரு டமாரா ராமசாமி. அப்ப யார் இவன்? ஜாடா ஜம்மிங்கம்மா? இல்லைங்க இவன் என் பையன் சுருளிமலை. இந்த புரோக்கர் பொன்னம்பல இல்லைங்க அவர் தான் எங்களை அனுப்பிச்சாருங்க. அந்த பாட்டி உட்காருப்பா என் பேர் பரமசிவா. வாங்க உள்ள போய் இருக்கட்டுங்க எனக்கு கூச்சமா இருக்கு. மிஸ்டர் ராமசாமி பையனை பத்தி விவரத்தை கொஞ்சம் எனக்கு சொல்றீங்களா? இவன் என்னோட ஒரே பையன் பேரு சுருளி. அது என்னங்க சுருளி? அதாவது பிறக்கும் போதே அம்மாவை சுருட்டி வாயில போட்டுக்கிட்டான். 5 வயசுல தாத்தாவை சுருட்டி வாயில போட்டுக்கிட்டான். 15 வயசுல என் 2ஆம் கல்யாண சித்தி அவளை சுருட்டி வாயில போட்டுக்கிட்டான். 20 வயசுல என் வேலையை சுருட்டி வாயில போட்டுக்கிட்டான். 26 வயசுல யாரையோ சுருட்டி வாயில போட்டுக்க போறான்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். பையன் கெட்டிக்கார பையன் வெட்டிக்கிட்டு வாடானே கட்டிக்கிட்டு வந்துருவான். இப்படிதான் பாருங்க அவங்க அம்மாவுக்கு திவசம் 1/2 நாள் லீவ் போடுறான்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான். அப்ப வேலையே இல்லையா? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ். அப்போ மாப்பிள்ளை எது வரைக்கும் படிச்சிருக்காரு? படிச்சிருக்காரு. நான் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பலையே. அதாவதுங்க இந்த வாத்தியார் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க. அதாவது இன்னைக்கு 5-2 7ங்கறாங்க, நாளைக்கு 4-3 7ங்கறாங்க, இன்னொரு நாளைக்கு 6-1 7ங்கறாங்க. என்னைக்கு ஒரே வார்த்தை பேசுறாங்களோ அன்னைக்கு தான் அனுப்புவேன். என்னடா தும்முற? நான் அன்னைக்கு சொன்னேன்ல விஸ்கில ஐஸ் வாட்டர் கலந்து குடிக்காத ஜலதோஷம் பிடிக்கும்னு. ஏன் விஸ்கில ஐஸ் வாட்டர் கலக்கிற ரம்னா பரவாயில்ல. இந்தாப்பா பையனுக்கு வேலையும் கிடையாது படிப்பும் கிடையாது. விஸ்கி வேறையா? விஸ்கி எந்திரியா? எந்திரி. இல்ல பரவாயில்ல. எந்திரியா முதல்ல. இல்ல நான் எதுக்கு சொல்றேன் வந்துடா கோச்சிக்கிறாரு. மகனே இந்த பரமசிவத்துக்கு நம்ம பரம்பரையோட பெருமை பத்தி எதுவுமே தெரியலடா. நீ வேணா பாரு நம்ம சம்பந்தம் கிடைக்காதுக்கு அந்த ஆள் ரொம்ப அவஸ்தைப்பட போறார். உன்கிட்ட சம்பந்தம் வச்சுக்கிறதா அந்த ஆள் வருத்தப்படணும். ஏப்பா இப்படி பேசியே தான் அவனோட கல்யாணத்தை கெடுக்கிறாப்பான்னு இப்பதான் நான் பாக்குறேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் பேர்ல 35 கேஸ் பதிவாயிருக்குது. இப்ப 36 கேஸ் பதிவா போகுது. என்ன செய்ய போற? இப்போ உன்னை கொல்ல போறேன் பாத்துக்க. இப்படி ஏதாவது நீ செய்வன்னு தெரிஞ்சதா என் சாவுக்கு என் மகன் தான் காரணம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். என்னாச்சு? என்னையா இடம் பார்த்து சொன்னேன். அந்த பரமசிவம் வேண்டாத கேள்வி எல்லாம் கேக்குறான். என் மகனுக்கு படிப்பு என்னன்னு கேக்குறான். என் குல பெருமையை சொன்னா கொலகார குடும்பங்கிறான். ஆகவே இந்த இடம் புட்டுச்சா? எங்க அப்பா பேசிட்டு இருக்க வரைக்கும் எனக்கு எந்த இடமும் ஒத்து வராது. அப்படி விட்டுருவோம். இந்த பொன்னம்பலம் நல்ல ராஜ குடும்பத்துல ஒரு வரை இருக்கு. என்னது ராஜ குடும்பமா? என்னையா பொன்னம்பலம் மன்னருக்கு என்ன இருக்கிற பயமா இருக்கு. இந்த இடம் ஒத்து வருமா? மட்டும் சும்மாயிரும். இந்த இடம் ஓஹோன்னு ஒத்து வரும். என்னைய வாசல் புலிக்குடியில பார்க்குது. நான் தான் சொன்னேன் இல்ல பெரிகால் சோழ பரம்பரை கடைசி மன்னர். அதான் அந்த மத்த விடல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா கத்தியெடுத்து தலை சீவ போறாரு. நீங்க வேற தம்பி, இவருக்கு இந்த ஈட்டி வில்ல கண்டா ஒரே பயம். ஷேவ் பண்ணிக்க கூட இந்த பிளேட கண்டு பயந்து தான் முடிய தானே பிடிக்குவாரு. அவ்வளவு பயந்து சொல்லுவாமா? நீ வேணா ஒண்ணு பாரு. திருட வந்தான். அவனை கட்டி வச்சு வரைக்க வேண்டாம், சமாதான குழுவை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அது சரி, எங்கய்யா காணோம்? வந்துருவாரு, கூப்பிடுறேன். அரசே அரசே. ராஜாதி ராஜ ராஜகுல திலக ராஜ மார்த்தாண்ட ராஜ வீர ராஜ தீர ராஜகுல திலக சோழ நாட்டின் வாரிசு இளம் குடுங்கி பொருள் வழுதி. இவர் கட்ட கேட்டுக்கு மெய்காப்பாளையா? இவர் தான் அரசர். இவர் அரசரா? இவர் அரசரா? இன்னும் தனக்குத்தானே பராக் பராக் சொல்லிக்கிறாரு. மன்னருக்கு காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன தனக்குத்தானே பராக் சொல்லிக் கொள்கிறீர்கள்? அது ஒன்றுமில்லை. வருகிறார் வருகிறார் என்று சொல்பவர் இன்று வரவில்லை, சிக்கல் இருந்து. வருகிறார் வருகிறார் என்று சொல்லவில்லை என்றால் என்னால் வரவும் முடியாது, அரியணையில் அமரவும் முடியாது. அதனால் அப்படி சொன்னேன். எப்படி என் திட்டம்? சூப்பர் பார்ட்டி. இவர்கள் யார்? புலவர்களா? மூதேவிகள் ஏதாவது பாடிவிட்டு பரிசு வாங்க வந்திருக்கிறார்களா? இல்லையா, இவர் தான் டமாரம் ராமசாமி. இவர் புதல்வன்
சுருளிமலை. சுருளிமலையா? சுருளிமலை என்றால் என்ன? அதாவது இவனுக்கு ஏன் சுருள் என்ன பாத்து சரி, நான் மட்டும் டமாரா ராமசாமி. ஓ, டமாரம் என்றால் இந்த இறந்தவர்களுக்கு முன்னால் என்று டம்மு 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 இந்த விசில் அடித்துக் கொண்டு டம்மு டம்முன்னு ஆடுவார்களே அவர்களா? என்ன அது? என்ன எவ்வளவு கேவலப்படுத்துறாரு? இருங்க அரசே, நான் தூது அனுப்பினேனே, தூது. ஓ, பல்லவ சாம்ராஜ்யத்திலிருந்து என் மகள் கண்டவளி நாச்சியாரை பெண் பார்க்க வந்திருக்கிறார். ஆமா, மன்னிக்கவும், ஐ எம் வெரி சாரி. இங்கிலீஷா? எனக்கு ஆங்கிலமும் தெரியும். எப்படி என்றால் நான் ஆங்கிலேயருடன் நெருங்கி பழகியவன். அது மட்டுமல்ல, தற்போது ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓ, வருகிறேன். அது வேறயா? ஆமா. பேராசிரியரா? அதான சொன்னாரு. சரி, பொண்ணை கூட வர சொல்லுங்க. இளவரசி அவர் சொல்லுங்க. இருங்கள், பொறுங்கள். சரி. அதற்கு முன்னதாக எனது குடும்பத்தாரை தங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தேன். குடும்பம் என்றால் தெரியுமல்லவா? குடும்பம், ஃபேமிலிஸ். yes, yes. ரொம்ப பேசுகிறேன், சரி. உலகாங்கியே சரி. ஜாக்கிரதை. நாச்சியார், தேவி நாச்சியார் வருகிறார்கள் பாருங்க. ఏమండి పిలిచినారా? பேசினாரு பேசினாரு. என்னப்பா இது? பிசிராய் குடும்பமா இருக்கும் போல. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, இவங்க யாரு? இது எனது துணைவியார். அப்படியா? அவங்க தெலுங்கு பேசுறாங்க, நீங்க தமிழ் பேசுறீங்க. ஹைதராபாத் ஆ. நிஜாம். நிஜாமே இவங்க தானே? நிஜாம் லேடி. நிஜாம் லேடினா? நிஜாமுடைய புதவி. ஓஹோ. ఏమండి ఎవరు వీళ్ళు? நம்மளுடைய மகள இவங்க பெண் பார்க்க வந்திருக்காங்க. இவர் இளைஞர், இவர் கிழவன். అల్లుడు గారా ఏమి తింటారా? మటన్ ఉంది, చికెన్ ఉంది, మీకు ఏమి కావాలా? என்ன அது? அல்லுடுகாரன் மோட்டார்காரன் கொல்லு பண்றாங்க. இவங்க தான் நிஜாம் காரியா? அது ஒண்ணுமில்ல தம்பி, நிஜாம் வீட்டு அரண்மனை சமையல் கட்டில இந்த அம்மா வேலை பார்த்திருக்காங்க. இவர் அங்க போயிருக்காரு, 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. இளவரசி தள்ள கட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அவனை ஏமாந்தவரா? ஒன்னையே பல்லவ நாட்டு இளவரசி நம்பலையா? அது சரி, அது சரி. நீ சென்று கண்டை வெளியாளை அழைத்து வா. வர வர. மச்சான், மச்சான். இவங்க யாரையா திடீர்னு தரையில இருந்து முடிச்சு வர்றான்? இவதான் ராணியோட தம்பி. ஓஹோ, ராணியோட தம்பியா? என்ன விஷயம்? மன்னரே, குதிரை உடம்பு சொல்ல வண்டி இழுக்க மறுக்கிறது. ஆமா, அது நல்லா இருந்துட்டா மட்டும் வண்டி இழுக்கிறமாக்கணும். சரி, நீ சென்று மிருக வைத்தியரை அழைத்து வா. வா. ஞாபகமாக மிருக வைத்தியரை அழைத்து வா. ஆமா, சரி என்று சொல்லுவாய். இப்படித்தான் சென்ற வாரம் எனக்கு உடல்நிலை சரியில்லை. நீ சென்று மிருக வைத்தியரை அழைத்து வந்து விட்டாய். அவர் வந்து என்னை குனிய வைத்து என்னை சுத்தி சுத்தி வருகிறார். ஏன்? எனக்கு வாய் இருக்கிறதா என்று பார்க்கிறார். வாளா? ஏனென்றால் அவர் மிருக வைத்தியரா என்னையும் மிருகம் என்று நினைத்து விட்டார். அது சரி, இவர் என்ன செய்கிறார்? நான் குதிரைப்பட தளபதி. குதிரைப்பட தளபதி. ஆமா. ஏங்க, உங்ககிட்ட 2000 குதிரை இருக்குமா? 2000 குதிரையா? 10,000 குதிரை 10,000 இருக்கா? இருந்தது, அத்தனையும் செத்து விட்டது. மீதி ஒரே ஒரு குதிரை இருக்கிறது. எது இதுவா? ஆ, இது குதிரையா? இது குதிரையினுடைய குட்டி. வேறொன்று இருக்கிறது, அதை பார்த்து கொள்ள இது ஒன்று இருக்கிறது. ஓஹோ. இதோட பெரிய இம்சை. அதானே. ஓ, குதிரை தை கழுவுறா? அதான் குதிரை கால் மட்டும் தான் வெளுப்பா இருக்குது. பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? குதிரை கால உயரம் தான். ம். என்னங்க ஒரே புகையா வருது? புகை வருகிறதா? அப்படி என்றால் என் மாமனார் வருகிறார் என்று அர்த்தம். புகை வரும் முன்னே என் மாமனார் வருவார் பின்னே. என்னங்க, மாமனார்னா நகையோட வருவாங்க, இவர் என்ன புகையோட வராரு? துபாக்கோ கம்பெனில வேலை செய்யறாரா? அது இல்ல, நிஜாம் வீட்டு அரண்மனையில ஒரு சாமானிய போட்டுட்டார் இல்லையா, அவர் மகளை இவர் கட்டிக்கிட்டார் இல்லையா, அதான் சாமானியோட இங்க வந்துட்டார். மாப்பிள வச்சா சபாஷ் சபாஷ் சபாஷ். யோ, என்ன அது ஊர் சமயம் பொய்யப்பட்டிருக்கு? அது சந்தோஷம் வந்தாலும் போடுவாரு, துக்கம் வந்தாலும் போடுவாரு. போடுவாரா? ஓ, சாம்பிராணி போடுவாரியா? சாம்பிராணியா? என்ன பல்லவ சாம்ராஜ்யத்துல வந்து போடுறது இல்லையே. அது ஞாபகம் வந்துருச்சு. அல்ல, கதையே போச்சா? என்ன ஒரே போலமா இருக்கு? ஒண்ணும் தெரியலப்பா, ஒரே புகையா இருக்குது. இப்பா, கண்ணுல ஒரே இருட்டா இருக்குப்பா. ஆசீர்வாதக்காரங்களை பார்த்து வணக்கத்தை சொல்லிக்கணுமா? தெரிய மாட்டேங்குதுப்பா. எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. மோசமான குரல் எங்க இருந்து வருதோ அதுதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. நீ போமா. போ. என்ன பொண்ணு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? ஏண்டா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? அப்பா, நான் பொண்ணு பார்க்கவே இல்லை. பார்க்கவே இல்லையா? நான் பாத்துட்டேன்டா. கட்டிக்கு போறது நானு. ஓஹோ, சரி இரு. பொண்ணு சீக்கிரம் வர சொல்லு. இரு.
மன்னா என்னையா பொண்ணை பார்க்கவே இல்லையா? மறுபடியும் ஒரு தடவை வர சொன்னா. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இது இப்பல வந்துச்சு. அப்பவே வந்துருச்சு, இப்பதான் அதை ரிப்பீட் பண்ணிருக்காங்க. டேய், கோச்சுக்க போறாரா? பொண்ணு நல்லா இருக்கடா, ஒத்துக்கடா. பல கோடி ரூபா சொத்து கை விட்டு போயிருண்டா. அப்பா பொண்ணு நல்லா இருக்குதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கடா, நான் பார்த்தேனே. சத்தியமா சொல்றேன். சத்தியமா? அப்ப எனக்கு சம்மதம். ஆமாங்க, அப்ப எங்களுக்கு சம்மதம். உண்மையா? உண்மையா? நாங்க ஒரு தடவை சொன்னா ஒரே தடவை சொன்ன மாதிரி தான். 99 குறைச்சிட்டாங்களா? ஏங்க, பொண்ணை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாங்களா? இனிமே நீங்கள் பொண்ணை இங்க பார்க்க முடியாது, மனவரையில் தான் பார்க்க முடியும். இவன் முக வசீகரத்துக்கு ஆடாதோட அரைச்சு ஊத்தின இப்படி ஆயிட்டான் சார். என்னங்க டார்ச் கொடுத்துருக்கீங்க? இவ்வளவு பெருசா இருக்க. நான் என்னங்க பண்ண முடியும்? வீட்டு உபயோகத்துக்குள்ள டார்ச் கேட்டீங்களான்னு கொடுத்தேன். தெரியல. ஆ, அப்பாடா எரியுது. ஐயோ பாப்பாவை காணுமே. எந்த பாப்பா? யாரோட ஓடி போச்சு? கண்ணங்க பாப்பா சொன்னேன். ஓ, அந்த பாப்பாவா? இவருக்கு எவ்வளவு தூரம் பார்வை வரும்னு தெரியல. சார் கொஞ்சம் பக்கத்துல வந்தோட போதும் சார். பக்கத்துல வரணுமா? எப்படியும் 1 மாசம் ஆகும்ல. வெரி குட். ஐயோ, கல்யாணம் வந்துருச்சு சார். இப்ப கல்யாணம்னா நான் என்ன பண்ண முடியும்? ஒரு கருப்பு கண்ணாடி மாட்டி விட்டு கண்ணு தெரியற மாதிரி நடிச்சு கல்யாணத்தை முடிச்சிருங்க. எதுக்கும் நம்ம டிஸ்பென்சரிக்கு வாங்க, ஒரு கட்டை போட்டு விடுறேன், எல்லாம் சரியா போயிடும். அப்புறமா என்ன பண்றீங்க? இந்த மருந்தை ஞாபகமா உங்க அப்பாவுக்கு 3 வேளை கொடுங்க. சார் வியாதி எனக்கு சார். அது தெரியும், இது எலி மருந்து. இந்த மருந்தை கொடுத்து உங்க அப்பனை சாவடி. இந்த மாதிரி அப்பா உனக்கு தேவையா? ராஜ குல திலக ராஜ மார்த்தாண்ட சோழ பரம்பரை இளம் குடுமி பெரும் வழுதி வருகிறார், வருகிறார், வந்துவிட்டார். வணக்கம். வணக்கம். வணக்கம் மகாராஜா. இது என்ன கல்யாண சந்தடியே இல்லையே? கல்யாணம் இன்னைக்கு தானே? சொல்ல மறந்து விட்டேனே. எங்களது குல வழக்கப்படி திருமணம் கோவிலிலேயோ அல்லது திருமண மண்டபத்திலேயோ கிடையாது. வாள் இருக்கிறதே, என் பின்னால் உள்ள வாளை சொல்லவில்லை, என் முன்னால் உள்ள வாள். அதோ தொங்குகிறது. அந்த தொங்குகிறதுக்கு முன்னால் என் மணமகன் சென்று தனது கட்டவர்களை எடுத்து அதில் அறுத்து அதில் வரும் ரத்தத்தை எடுத்து திலகமிட்டு அதன் பிறகுதான் திருமணம். ஓவர்கள் தான். பின்ன எங்க வரலையா கட் பண்ணணும்? அப்ப எனக்கு 4 உள்ளதான் கல்யாணமா? இது வரைக்கும் 5 வரல வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தேன்? நானும் வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை அங்க நின்று ஏதோ துளாவிக்கிட்டே இருக்காரு. ஏதாவது கண்ணு கோளாரா? அது ஒன்றும் இல்லை மன்னா. ஒன்று இல்லையா? கண்ணு ஒன்று இல்லையா? இருக்கிறது, ஒன்று இருக்கிறது. இன்னொன்று இல்லையா? இல்லை, இரண்டுமே இருக்கிறது. நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீ ஒன்று எனக்கு சொல்ல விரும்புகிறாயா? சொல். அதாவது எங்கள் குல வழக்கப்படி மணமகன் மணமகளை திருமணம் முடியும் வரை பார்க்க கூடாது. ஓ, உங்கள் குல வழக்கப்படி அது ஒன்று இருக்கா? நீங்கள் ஒன்று அறுத்துக்கொள்ள மாட்டீங்க? அதெல்லாம் இல்லை. அப்ப சரி. நாச்சியார், நீ சென்று நமது மகளை அழைத்து வா. ஆமாம். எங்கு போகிறீர்கள்? வந்த வழியை நினைத்து பார்க்கிறான் இந்த மன்னன். ஆஹா, என்ன பக்தி, என்ன பக்தி. வரட்டுமா? என்ன நடை இது? மன்னன் நடை நடப்போ. அப்படியா? அடிக்க விட்டதால் அண்ணா நடை நடக்கிறேன். நீங்கள் போங்க. అల్లుడుగారా మీరు ఇక్కడే ఉండండి, నేను పోయి కూతురు దాన్ని తీసుకొని వస్తాను. ఉండండి. அப்பா, அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க? அது கூத்துறனா அது வந்து அது வேற ஒண்ணும் இல்ல, பொண்ணா கூட்டிட்டு வர்றேன்னு சொல்றேன். அப்பா, இந்த புகை பாட்டி ஜாக்கிரதை. புகை ஜாஸ்தியா போட்டு பொண்ணை மாத்திர போறான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவன் புகை போட்டானா அவன் கையை பிடிச்சிட மாட்டான். வரேன் வரேன். மகளே, ஓ கண்ணாடி மணமகனே வா. என்னையா இப்பவே இந்த அலையிறான்? ஐயோ, மருமகனே, அதோ இருக்கிறது வாள். பின்னாடியா? அதோ அங்கடா. அந்த வாள் அருகில் சென்று தங்களுடைய கட்ட விரலை அதில் அறுத்து அதில் வரும் ரத்தத்தை எடுத்து என் மகள் நெத்தியில் இட்டு திருமணம் செய்து கொள்ளுங்கள். அதோ அங்க இருக்கடா. ஏண்டா, உன்னால முடியுமா? இல்ல நான் உன் கையை பிடிச்சி கத்தியில வச்சு அறுத்து விட வேண்டாம். நீ யாரோட ஏதாவது பண்ணிடுவேன், நானே எடுத்துக்கிறேன். அப்ப மேலே இருக்கு. இதா? அடே, அது பொண்ணு இல்லடா, இங்க. அது வாயிடா. என்ன முதுவா? அதான். ஷாபாஷ். மணமகனே, மாலையை மாற்றிக் கொள்ளுங்கள்.
இரு இரு இந்தா இந்தாமா போடு இங்கடா அப்படி போடு ஷாபாஷ். அடுத்து மங்களநாணி பூட்டு. என்னப்பா அது பூட்டு சாவிட்டு பொண்ணு உள்ள வச்சு அது பூட்டிட்டு இல்லடா தாலி எடுத்து பொண்ணு கழுத்துல கட்டுங்கிறாரு. எடு இரு இரு நீ எடுக்காத, நீ ஏணி மேல ஏறி மாப்பிள்ளை கையில கொடுக்கணும். இந்தா இரு கட்டாத. என்னப்பா கட்டுப்போது அவசரமா சொல்ற? நீ கட்ட போறது மாமியார் கழுத்து ஒண்ணு கீழே இருக்கு. உட்காரு. இரு இரு கட்டாத. என்னப்பா மறுபடியும் அவசரமா இப்போ நீ கட்ட போறது மாமியார் கழுத்து தான்டா. சொன்னீங்க எங்கப்பா? பொண்ணு நிமிந்துருச்சு. யாரு தெரியாது யாரு தெரியல. கட்டு கட்டா. ஷாபாஷ். சோழ நாட்டின் மருமகனாகி விட்டாய். உன்னை வாழ்த்துகிறேன். யாரியா? நான் ஒரு கவிஞன். கவிஞர் நீ எவ்வளவு ரெண்டா கேட்காமல் முதல்வர் வரைக்கு செல்லக்கூடாது. அது சொல்லுங்க யார்? இது அரசு ஆணை. ஓ அரசரே சொல்லிட்டாரா? அப்ப பாடு. காலை பொழுதே கதிரொளியே, காலச் சிறந்த அறிவொளியே, ஞானம் சிறந்த நில்லுங்கள். நீ அறியா? நானும் ஒரு புலவன் தான். வெண்பா கேட்காமல் முதல்வருக்கு செல்லக்கூடாது. பாடி தொலை. குளிர் மிளிர் வளர் தொடர் படபட தடதட தடுவடு குடுகுடு திருதிரு படுபடு பல்லு உடைப்பேன். நில்லுங்கள். யோ நீ அறியா? நானும் ஒரு கவிஞன். வெண்பா கேளுங்கள். யோ நீ இந்த மாதிரி இளைஞன் தானே? ஏயா நீ அவசரப்படாம விளையாடுறீங்க. போயா. நீ அறியா? நானும் ஒரு கவிஞன். சரி பாடி தொலை. முதல் வாழ்க்கை ஐந்தரை இங்கே செங்கே. யோ ஏன் துப்புற? இது திருவிழால வந்ததானே? நான் தான் எழுதலான் இருந்தேன். எனக்கு முன்னாடி அவர் எழுதிட்டார். ஓஹோ தர்மி ஓ கவிதை தெரிந்தாரா? ஆமா. அடிச்சு பல்ல. யாராவது உள்ளே வந்தா வந்துருவோம். மாமா வணக்கம். ஏன் காலதாமதம்? எங்க உங்க கவிஞர்கள் ரொம்ப கும்பான பாடி நேரத்தை கருத்துட்டானுங்க. கும்பம் ஏன் கேட்கிறாய்? அது எங்களுடைய குல வழக்கம். சரி சரி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதற்கு ஆசீர்வாதம் கேட்கிறாய்? எனக்கு இன்னைக்கு முதல் இரவு. இன்று உனக்கு முதலிரவே கிடையாது. என்ன சொல்றீங்க? ஜோசியர் குறித்த நேரம் இரவு 9:30 மணி. நீ காலதாமதமாக வந்த காரணத்தினால் உனக்கு முதலிரவே கிடையாது. இப்ப நான் என்ன பண்றது? வரும் பொங்கல் ஒன்றுதான் உனக்கு முதலிரவே. மாமா அதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்குது. அது வரைக்கும் நான் என்ன பண்றது? அதுவரை காத்திரு, விழித்திரு, பசித்திரு. இது இந்த அரசரின் கட்டளை. இதான் இந்த ஊர்ல கன்னி பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் ஆனோன்னு பொங்கல் போடுற இடம். இல்ல உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா? ஆமா ஆமா. இப்போ உன் பொண்டாட்டி பொங்கல் போட இங்க வரப்போற. வரட்டும் தூக்கிட்டு ஓடிடுறேன். தூக்கிட்டு ஓடிடுறியா? உன் மன்னர் குதிரையில வந்து வெட்டிடுவாரு. அவர் குதிரையா? அது ஒரு கூட எடுத்து நடக்காது. சொல்றத கேளுடா. உன் பொஞ்சாதி இங்க பொங்கல் போட வர்றா. வரும்போது உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சைகையில சொல்லுவா. அவ என்ன சொன்னான்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நீ ராஜா கிட்ட சொல்லணும். அப்பதான் உனக்கு முதலிரவா. என்னப்பா அது புது கதையா இருக்கு? புது கதை இல்லடா. அவங்க குல வழக்கமாம்ல. குல வழக்கத்துக்கு குப்பையில போடு. இந்த ராஜ்யம் பொறுப்பு ரொம்ப சொல்லிக்கிறான். இந்த புத்திசாலாம் நிரூபிச்சு காட்டு. வரட்டு பாத்துக்கிறேன். எங்க போனாலும் இந்த புகழ் யாரையும் முன்னே காணல. கண்ணே தெரியலப்பா. அப்பா எங்க பொண்ணு வந்துருச்சே இல்லையா? சொல்லி தொலைப்பா. எங்க பொண்ணு எங்க நிக்கிறேன்னு தெரியலையே. அப்பா பொண்ணு எங்க? மருமகனே, என் குலம் காக்க வந்த கோமகனே, என் மகள் உன்னிடத்தில் என்ன செய்கை காட்டினார்? என்னது உங்க மகன் வந்தாளா? நான் பார்க்கவே இல்லையே. வந்தாளா? பார்க்கவே இல்லையா? நன்றாக இருக்கிறது கதை. அவள் வந்தால் சை காட்டினால் நீ அதை பார்த்தாயே. ஐயோ இது என்ன கொடுமை! கொடுமை இந்த இளம் கொடுமை பெரு எழுதி ஒரு தடவை சொன்னால் அது 100 தடவை சொன்ன மாதிரி. இதுதான் அடிக்கடி சொல்றீங்களே. வேற மாதிரி சொல்றேன். 2 தடவை சொன்னால் அது 200 தடவை சொன்னது மாதிரி. சொன்னா 3 பக்கத்துல 2 சைபர் போடு 300. இது என்ன பெரிய கணக்கா? என்ன திரும்பி சொல்லலாம். சுமாரா மாமா எனக்கு எப்பதான் முதலிரவு? அடுத்த தடவை பொங்கல் வரும். அதே மாதிரி என் மகள் வருவாள், சைகை காட்டுவாள். இந்த மாதிரி போக வருமா? அந்த சைகையை புரிந்து கொண்டு நீ பதில் சொன்னால் உனக்கு முதலிரவு. இல்லையே நீ உன் வீட்டில் தனி, என் மகள் என் அரண்மனையில் தனி. புறப்படட்டும். சவுண்டு குதிரை
குதிரை தான் இல்லையே. குதிரை ஓட்டுறவரியா சும்மா இருந்தியா புறப்படத்தில் பரவாயில்லை மாமா அண்ணா அண்ணா சும்மா இருந்தியா சரி விடுங்க அப்பா மாமா மாமா சொல்ல கேளுங்க மாமா உன் காலை விட ஒரு பொண்ணை காட்டுங்க மாமா. அடிக்கடி கேட்டுறதுக்கு என் பொண்ணு பொருட்காட்சியா? நான் குடிமக்களை சந்திக்க வேண்டும். சாரதி ரதத்தை மாமா, இழுப்பா. நீங்க செய்யற விராயமா ஒரே ஒரு தடவை சொல்றது கேளுங்க நல்லா பாத்துக்கிறேன். ஐயோ மாமா எடு. please மாமா மாமா ஐயோ என் பொண்ணை கூட்டு போறாங்களே என் கண்டால ஒரு தடவை காட்டலையே அப்பா உன்னை கொல்ல. ஐயோ இப்ப நான் என்ன பண்றது? இன்னும் பொண்ணை பார்க்க ஒரு வருஷம் ஆகுமே. அதானே யார் மாதிரி நீங்க அத்தான் சொல்ற? நான் கல்யாணம் ஆனவன். ஐயோ நான் தான் உங்க மனைவி. நீ என் மனைவியா? இத பாருங்க, நீங்க கட்டின தாலி. நீங்க எங்க அப்பா கிட்ட கெஞ்சும் போது எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது. அதான் காருக்கு அந்த பக்கம் குதிச்சு ஆமாண்டா, இவதான் உன் பொண்ணாட்டி எனக்கு தெரியுமே. நிஜமா? அன்பு ஐயா, இவன் சென்சார் கட்டலாம் வைக்கிறான். ஓடிக்கலாம். என்னடா விட்டியா இல்லையா? ஏய் ஏய், மன்னர் கட்ட வைடா. மண்ணை தூக்கி போறியா?